அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இருந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டு எக்கனாமிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சிலபஸ் பேஸ் பண்ணி 11th ஸ்டாண்டர்டில் 5 லெசனு லைன் பை லைன் கொஷின் ப்ளஸ் புக் பை கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 6வது லெசன் 5 லெசன் 11th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது சிலபஸ் பேஸ் பண்ணி. இது 6வது லெசன் பேரியல் பொருளாதாரம். புக்கு இன்சைடு கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின், புக் பேக் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு 20 கொஷின், டோட்டலாக ஒரு 70 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக முழுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஸ்கூல் புக்கு லெசனை நல்லா ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். அவ்வளோ கிளியராக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். புக்ஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு அதுக்கு வாட்ஸ்அப்பில் புக்ஸ் வேணும், எக்கனாமிக்ஸ் 11th 12th எக்கனாமிக்ஸ் புக் வேணும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது பற்றியதே என்று கூறியவர், அதாவது கூறியவர்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, டான்புஷ், பிஷார், ஸ்டார்டிஸ். பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பது பற்றியதே என்று கூறியவர்கள் டான்புஷ், பிஷார், ஸ்டார்டிஸ். இரண்டாவது கொஷின். பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர். ஒரு முக்கியமான கொஷின். பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் ரேக்னர் பிர்ச். இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். பொருளியல் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார்? ரேக்னர் பிர்ச், நார்வே நாட்டை சேர்ந்தவர். மூன்றாவது கொஷின். சிறிய மைக்ரோ மற்றும் பெரிய மேக்ரோ எனும் பதங்களை 1933 உருவாக்கியவர் யார் அப்படின்னா ரேக்னர் பிர்ச். அதாவது மைக்ரோ மற்றும் மேக்ரோ எனும் பதங்களை 1933 உருவாக்கியவர் ரேக்னர் பிர்ச். நான்காவது கொஷின். 1936ஆம் ஆண்டு வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலில் பேரியல் பொருளாதாரத்தின் நவீன வடிவத்தை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஜான் மெனராட் கீன்ஸ், ஜேஎம் கீன்ஸ். 1936ஆம் ஆண்டு வெளியிட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய பொது கோட்பாடு என்ற நூலில் பேரியல் பொருளாதாரத்தின் நவீன வடிவத்தை பற்றி குறிப்பிட்டவர் ஜான் மெனராட் கீன்ஸ். உலக பெருமந்த காலத்தில் பொருள்கள் விற்பனையின்றி தேங்குதல் மற்றும் உழைப்பாளர்கள் வேலையில்லாமை நிலவியதிலிருந்து மீளும் விளக்கத்தை வழங்கியவர். ஆன்சர் ஜேஎம் கீன்ஸ். இவர் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். எந்த மொழியில் உள்ள மேக்ரோஸ் என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ என்ற சொல் பெறப்பட்டது? ஆன்சர் கிரேக்கம். எந்த மொழியில் உள்ள மேக்ரோஸ் என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ என்ற சொல் பெறப்பட்டது? கிரேக்கம். ஏழாவது கொஷின். பொருளாதார அமைப்பு என்ற கருத்தினை மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது என்று வரையறுத்தவர். ஆன்சர் ஜே ப்ரவுன். பொருளாதார அமைப்பு என்ற கருத்தினை மக்கள் தங்கள் பிழைப்பை அமைத்து கொள்ளும் முறையை குறிப்பது என்று வரையறுத்தவர் ஜே ப்ரவுன். எட்டாவது கொஷின். நுகர்வோரின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கிடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என கூறியவர். ஆன்சர் ஜே.ஆர். ஈக்ஸ். நுகர்வோரின் விருப்பங்களை
பூர்த்தி செய்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளை தயாரிக்கும் உற்பத்தியாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு இடையே உள்ள கூட்டுறவே பொருளாதார அமைப்பு என கூறியவர் ஜே.ஆர். எக்ஸ். 9வது கொஷின், டேஸானது உற்பத்தி மற்றும் நுகர்வு பணிகளுக்கு உதவுகின்றன. ஆன்சர் பகிர்வு பணி. பகிர்வு பணியானது உற்பத்தி மற்றும் நுகர்வு பணிகளுக்கு உதவுகின்றன. முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள்: போக்குவரத்து, வங்கி பணி, திட்டமிடல், விளம்பரம், அரசின் கொள்கை. ஆன்சர் அனைத்தும் சரி. முக்கிய பொருளாதார நடவடிக்கைகள் போக்குவரத்து, வங்கி பணி, திட்டமிடல், விளம்பரம், அரசின் கொள்கை. முக்கிய பொருளாதாரமற்ற நடவடிக்கைகள்: ஆரோக்கியம், ஆட்சி முறை, கல்வி, நெறிப்படுத்துதல், பொழுதுபோக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. முக்கிய பொருளாதாரமற்ற நடவடிக்கைகள் ஆரோக்கியம், ஆட்சி முறை, கல்வி, நெறிப்படுத்துதல், பொழுதுபோக்கு. 12வது கொஷின், பொருளாதார அமைப்பு முறை டேஸ் முக்கிய வகைகளை கொண்டுள்ளது. ஆன்சர் 3. பொருளாதார அமைப்பு முறை 3 முக்கிய வகைகளை கொண்டுள்ளது. அந்த 3 முக்கிய வகைகள் பாருங்கள். அடுத்த கொஷின் 13வது கொஷின், 3 பொருளாதார அமைப்பு முறைகள்: முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். கொஷின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லே கேட்டிருக்காங்க, சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இந்த லெசனில் கொஷின் இருக்குது. ஸோ 3 பொருளாதார அமைப்பு முறைகள் முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம். ஆன்சர் அனைத்தும் சரி. உலகத்துவம் என்ற பதத்தை உருவாக்கியவர் மற்றும் ஆண்டு. உலகத்துவம் என்ற பதத்தை உருவாக்கியவர் மற்றும் ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி, மேன் பிரிட்டிஸ்டீகர், 2002. உலகத்துவம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்? மேன் பிரிட்டிஸ்டீகர். ஆண்டு 2002. எதனை விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்று குறிப்பிடுவர்? எதனை அப்படின்னா உலகத்துவம். விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என எதை குறிப்பிடுவர்? உலகத்துவம். ஸோ நெக்ஸ்ட்டு 16வது கொஷின், எந்த பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு சுதந்திரம் இல்லை? ஆன்சர் சமதர்ம பொருளாதாரம். சமதர்ம பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனங்களுக்கு சுதந்திரம் இல்லை. 17வது கொஷின், முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள். பாருங்கள், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் உற்பத்தியாளர்களால் பின்பற்றப்படுகின்ற தங்க விதி எது அப்படின்னா உச்ச லாபம். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் உற்பத்தியாளர்களால் பின்பற்றப்படுகின்ற தங்க விதி எது அப்படின்னா உச்ச லாபம். 19வது கொஷின், கூற்று 1. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இதயம் என்று கூறப்படுவது விலை இயங்கு முறை. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பின் இதயம் என்று கூறப்படுவது விலை இயங்கு முறை. கூற்று 2. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளிலும் லாபம் பெறுவதே உந்து சக்தியாக காணப்படும். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளிலும் லாபம் பெறுவதே உந்து சக்தியாக காணப்படும். ஆன்சர் கூற்று 1, 2 சரி. 20வது கொஷின்,
சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் சொத்துக்கள் இல்லாதவர்கள் என பிரிக்கப்பட்டுள்ள சமுதாயம் எது அப்படின்னா முதலாளித்துவம். சொத்துக்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் சொத்துக்கள் இல்லாதவர்கள் என பிரிக்கப்பட்டுள்ள சமுதாயம் வந்து முதலாளித்துவம். 21வது கொஷின். பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் இருக்கின்றனர். இதனால் எந்த நிலை அதிகரிக்கிறது? ஆன்சர் வந்து பொருளாதார சமனற்ற நிலை. பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் இருக்கின்றனர். இதனால் எந்த நிலை அதிகரிக்கிறது? பொருளாதார சமனற்ற நிலை. அதிக அளவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் கொண்டு செல்வது எது அப்படின்னா தடையில்லா சந்தை முறை. அதிக அளவில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் கொண்டு செல்வது தடையில்லா சந்தை முறை. டேஸ் என்பது மொத்த திட்டமிடுதல், பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடு ஆகிய முறைகளை குறிப்பிடுகிறது. ஆன்சர் வந்து சமதர்மம். சமதர்மம் என்பது மொத்த திட்டமிடுதல், பொது உடைமை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் அரசின் கட்டுப்பாடு ஆகிய முறைகளை குறிப்பிடுகிறது. 24வது கொஸ்டின். திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் என்று அறியப்படுவது எது அப்படின்னா சமதர்ம பொருளாதாரம். திட்டமிட்ட பொருளாதாரம் அல்லது கட்டளை பொருளாதாரம் என்று அறியப்படுவது வந்து சமதர்ம பொருளாதாரம். 25வது கொஷின். கூற்று 1. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பின் அனைத்து வளங்களையும் அரசே உரிமமாக்கி பயன்படுத்தும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பின் அனைத்து வளங்களையும் அரசே உரிமமாக்கி பயன்படுத்தும். கூற்று 2. பொது நலமே அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புல முக்கிய நோக்கமாகும். சமதர்ம பொருளாதாரத்தில் பொது நலமே அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் பின்புல முக்கிய நோக்கமாகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2 சரி. சமதர்ம பொருளாதார அமைப்புகளுக்கு உதாரணமான நாடுகள் பாருங்கள். ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலந்து, கியூபா. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. சமதர்ம பொருளாதார அமைப்புகளுக்கு உதாரணமான நாடுகள் வந்து ரஷ்யா, சீனா, வியட்நாம், போலந்து, கியூபா. இதே முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள், மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் இதெல்லாம் முதலாளித்துவ பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள். ஸோ நெக்ஸ்ட் 27வது கொஸ்டின். தனியார் சொத்துரிமை மற்றும் வாரிசு சொத்துரிமை நடைமுறையில் இல்லாத பொருளாதாரம். ஆன்சர் வந்து சமதர்ம பொருளாதாரம். போட்டி இல்லாத அங்காடி, அதாவது தனியார் சொத்துரிமை மற்றும் வாரிசு சொத்துரிமை நடைமுறையில் இல்லாத பொருளாதாரம் எதுனா சமதர்ம பொருளாதாரம். 28வது கொஸ்டின். தனியார் மற்றும் பொது துறைகள் இணைந்து பொருளாதார மேம்பாட்டிற்காக பணியாற்றும் பொருளாதாரம் எது அப்படின்னா கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்தை பற்றியான கொஷின் வந்து எக்ஸாமில் வந்திருக்கு. தனியார் மற்றும் பொது துறைகள் இணைந்து பொருளாதார மேம்பாட்டிற்காக பணியாற்றும் பொருளாதாரம் வந்து கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள் முக்கியமான கொஷின். இங்கிலாந்து, இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. கலப்பு பொருளாதாரத்திற்கு உதாரணமான நாடுகள் வந்து இந்தியா, இங்கிலாந்து, பிரான்ஸ், பிரேசில். ஸோ நெக்ஸ்ட் 30வது கொஷின். கூற்று 1. ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் திட்டமிடுதல் என்பது ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் திட்டமிடுதல் என்பது ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாகும். கூற்று 2. இந்த அமைப்பு முறையில் மைய திட்ட அதிகாரமே அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்ளும். அதாவது சமதர்ம பொருளாதார அமைப்பு முறையில்
மைய திட்ட அதிகாரமே அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்ளும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று 1, 2 சரி. 31வது கொஷின். பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முறை. ஆன்சர் வந்து விலை இயக்க முறை, அரசின் தலையீடு. பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முறை வந்து விலை இயக்க முறை, அரசின் தலையீடு. பொருளாதார ஆய்வில் பயன்படுத்தப்படும் மாறிலிகளை கண்டறிக. இருப்பு மாறிலிகள், ஓட்டம் மாறிலிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரண்டும் சரி. அதாவது பொருளாதார ஆய்வில் பயன்படுத்தப்படும் மாறிலிகள் வந்து இருப்பு மாறிலிகள், ஓட்டம் மாறிலிகள். டேஸ் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் கணக்கிடப்படுவதாகும். ஆன்சர் வந்து தடைபடா ஓட்ட மாதிரிகள். தடைபடா ஓட்ட மாதிரிகள் என்பதை ஒரு குறிப்பிட்ட காலகட்ட அளவில் கணக்கிடப்படுவதாகும். 34 இருப்பு மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு. பண அளிப்பு, மூலதனம், வேலை இல்லாமை அளவு, வெளிநாட்டு மாற்று இருப்பு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. இருப்பு மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பண அளிப்பு, மூலதனம், வேலை இல்லாமை அளவு, வெளிநாட்டு மாற்று இருப்பு. தடைபடா ஓட்ட மாதிரிகள் எடுத்துக்காட்டு. தேசிய வருவாய், ஏற்றுமதி இறக்குமதி, முதலீடு உற்பத்தி நுகர்வு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. தடைபடா ஓட்ட மாதிரிகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தேசிய வருவாய், ஏற்றுமதி இறக்குமதி, முதலீடு உற்பத்தி நுகர்வு. பொருளாதார மாதிரிகளின் வகைகள் பாருங்கள். அளிப்பு தேவை மாதிரிகள், சுழல் வட்ட ஓட்ட மாதிரிகள், ஸ்மித் மாதிரிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. பொருளாதார மாதிரிகளின் வகைகள் வந்து அளிப்பு தேவை மாதிரிகள், சுழல் வட்ட ஓட்ட மாதிரிகள், ஸ்மித் மாதிரிகள். ஒரு பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கிடையே உள்ள தொடர்பினை விளக்குவது. ஆன்சர் வந்து வருவாயின் சுழல் ஓட்டம். ஒரு பொருளாதார அமைப்பின் பல்வேறு துறைகளுக்கிடையே உள்ள தொடர்பினை விளக்குவது வருவாயின் சுழல் ஓட்டம். 38வது கொஷின் கூற்று 1. வருவாயின் சுழல் ஓட்ட ஆய்வானது தேசிய கணக்குகள் மற்றும் பேரியல் பொருளாதாரத்தின் அடிப்படையாகும். வருவாயின் சுழல் ஓட்ட ஆய்வானது தேசிய கணக்குகள் மற்றும் பேரியல் பொருளாதாரத்தின் அடிப்படையாகும். கூற்று 2. முக்கிய பொருளாதார அமைப்புகளை பிரதித்துவம் செய்யும் 3 வருவாயின் சுழல் ஓட்ட மாதிரிகள் உள்ளன. முக்கிய பொருளாதார அமைப்புகளை பிரதித்துவம் செய்யும் 3 வருவாயின் சுழல் ஓட்ட மாதிரிகள் உள்ளன. ஸோ ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. 39வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பாருங்கள், ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. 2 துறை மாதிரி. 2 துறைனா இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை, அதான் 2 துறை. 3 துறை மாதிரி. 3 துறை மாதிரியில் இல்லத்துறை இருக்கும், நிறுவனத்துறை இருக்கும், அரசு துறை இருக்கும். 3 துறை மாதிரி. 4 துறை மாதிரி இருக்குது பாருங்கள். இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை மற்றும் அயல்நாட்டு வணிகத்துறை. ஸோ 2 துறைனா இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை, 3 துறைனா இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை. இப்போ 4 துறை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து அயல்நாட்டு வணிகத்துறை வந்து சேருது. ஸோ நெக்ஸ்ட் 40வது கொஷின். நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அளிக்கும் துறை எது அப்படின்னா இல்லத்துறை. இப்போ இல்லத்துறைனா என்ன? நிலம், உழைப்பு, மூலதனம் மற்றும் அமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அளிக்கும் துறை தான் இல்லத்துறை. ஸோ நெக்ஸ்ட் 41வது கொஷின். பொருள் மற்றும் பணிகளை
இல்லத்துறைக்கு விற்பனை செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டும் துறை. இது பார்த்திங்கன்னா நிறுவனத்துறை. பொருள் மற்றும் பணிகளை இல்லத்துறைக்கு விற்பனை செய்வதன் மூலம் வருவாயை ஈட்டும் துறை வந்து நிறுவனத்துறை. ஸோ நெக்ஸ்ட்டு 43வது கொஷின். இருதுறை பொருளாதாரத்தில், இருதுறைனா எது? இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை தான் இருதுறை. இருதுறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனை டேஸாகவும் வருவாய் மற்றும் பொருட்கள் டேஸாகவும் காணப்படும். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சமம் சுழல் வட்ட ஓட்டம். அதாவது இருதுறை பொருளாதாரத்தில் உற்பத்தி மற்றும் விற்பனை சமமாகவும் வருவாய் மற்றும் பொருட்கள் சுழல் வட்ட ஓட்டமாகவும் காணப்படும். ஸோ நெக்ஸ்ட் 43வது கொஷின். கூற்று 1 பாருங்கள். வெளிவட்டமானது உற்பத்தி காரணிகள் மற்றும் பொருட்கள் பிரதிபலிக்கும் உண்மை ஓட்டமாகும். வெளிவட்டமானது உற்பத்தி காரணிகள் மற்றும் பிரதிபலிக்கும் உண்மை ஓட்டமாகும். கூற்று 2. உள்வட்டமானது காரணி விலை மற்றும் பொருள் விலையை குறிக்கும் பண ஓட்டமாகும். உள்வட்டமானது காரணி விலை மற்றும் பொருள்கள் விலையை குறிக்கும் பண ஓட்டமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1, 2 சரி. இருதுறை பொருளாதாரத்தின் அடிப்படை அடையாளத்தை எவ்வாறு குறிப்பிடலாம்? இருதுறை அப்படின்னா எது? இல்லத்துறை மற்றும் நிறுவனத்துறை தான் இருதுறை. இருதுறை பொருளாதாரத்தின் அடிப்படை அடையாளத்தை எவ்வாறு குறிப்பிடலாம்? Y = C + I. இப்போ Y அப்படின்னா வருவாய், I அப்படின்னா முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு, C அப்படின்னா நுகர்வு. இருதுறை பொருளாதாரத்தின் அடிப்படை அடையாளத்தை எவ்வாறு குறிப்பிடலாம்? Y = C + I. மூன்று துறை பொருளாதாரத்தினை எவ்வாறு குறிப்பிடலாம்? இப்போ மூன்று துறையினது இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை. அதுதான் மூன்று துறை. ஆன்சர் பார்த்திங்கன்னா Y = C + I + G. அதாவது இப்போ Y அப்படின்னா வருவாய், Cனா நுகர்வு, Iனா அதாவது Cனா நுகர்வு செலவு, Iனா முதலீட்டு செலவு, Gனா அரசின் செலவு. மூன்று துறை பொருளாதாரத்தினை எவ்வாறு குறிப்பிடலாம்? Y = C + I + G. நிஜ வாழ்க்கையில் டேஸ் துறை பொருளாதாரம் காணப்படுகிறது. எத்தனை துறை? 4 துறை. நிஜ வாழ்க்கையில் 4 துறை பொருளாதாரம் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் 47வது கொஷின். 4 துறை பொருளாதாரத்தினை ஒட்டுமொத்த செலவானது எவ்வாறு குறிப்பிடலாம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, Y = C + I + G + X - M. இப்போ 4 துறை அப்படின்னா என்னது? இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, அயல்நாட்டு வணிகத்துறை. இதுதான் இந்த 4 துறை. ஸோ 4 துறை பொருளாதாரத்தினை ஒட்டுமொத்த செலவானது எவ்வாறு குறிப்பிடலாம்? Y = C + I + G + X - M. இந்த XMனா ஏற்றுமதி இறக்குமதி. ஸோ நெக்ஸ்ட் 48வது கொஷின். ஒரு பேரியல் பொருளாதாரத்தின் செயல்பாட்டை அறிவதற்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னா சுழல் ஓட்ட மாதிரிகள். ஒரு பேரியல் பொருளாதாரத்தின் செயல்பாட்டை அறிவதற்கு அடிப்படையாக அமைவது சுழல் ஓட்ட மாதிரிகள். கூற்று 1. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் மாறாது நிலையாக இருப்பது இருப்பு எனப்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருள் மாறாது நிலையாக இருப்பது இருப்பு எனப்படும். கூற்று 2. மாறிலிகள் கால சூழலில் மாறிக்கொண்டே இருப்பது தடைபடா ஓட்ட மாதிரிகள் எனப்படும். மாறிலிகள் கால சூழலில் மாறிக்கொண்டே இருப்பது தடைபடா ஓட்ட மாதிரிகள் எனப்படும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. 50வது கொஷின். ஒரு பொருளாதார அமைப்போ அல்லது பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியோ எவ்விதம் இயங்குகிறது என்பதை விளக்குவது எது அப்படின்னா பொருளாதார மாதிரி. ஒரு பொருளாதார அமைப்போ அல்லது பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியோ எவ்விதம் இயங்குகிறது என்பதை விளக்குவது பொருளாதார மாதிரி.
ஸோ 50வது கொஷினோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து புக் பேக் கொஷின் நம்ம வந்து பார்க்கலாம். பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை. ஆன்சர் வந்து நுண்ணியல் மற்றும் பேரியல். பொருளியல் பாடத்தின் கிளைகள் என்பவை வந்து நுண்ணியல் மற்றும் பேரியல். 52வது கொஷின். மேக்ரோ என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ராக்னர் பிரிக்ஸ். எந்த வருஷம்? 1933ஆம் ஆண்டு. பொருளாதாரத்திற்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் தான் ராக்னர் பிரிக்ஸ். 53வது கொஷின். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். ரொம்ப முக்கியமான கொஷின். ஜேஎம் கீன்ஸ். நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஜேஎம் கீன்ஸ். பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் யாது? ஆன்சர் வந்து வருவாய் கோட்பாடு. பேரியல் பொருளாதாரத்தின் வேறு பெயர் வந்து வருவாய் கோட்பாடு. பேரியல் பொருளாதாரம் ஆய்வது எது அப்படின்னா ஒட்டு மொத்தங்களை. பேரியல் பொருளாதாரம் ஆய்வது வந்து ஒட்டு மொத்தங்களை. ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து பொது கோட்பாடு. ஜேஎம் கீன்ஸின் பங்களிப்பு வந்து பொது கோட்பாடு. பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து டேஸ் ஆகும். பணவீக்கம். பொது மட்டத்தில் விலையின் தொடர் உயர்வை குறிப்பிடும் கருத்து வந்து பணவீக்கம். 58வது கொஷின். பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக. அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது. ஆன்சர் வந்து மேலே கூறப்பட்ட அனைத்தும். பொருளாதார கொள்கைகளின் அவசியத்தை குறிப்பிடுக. அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது, தடைகளை முறியடிப்பது, வளர்ச்சியை அடைவது. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஒரு பொருளாதார அமைப்பின் அடிப்படை பொருளாதார நடவடிக்கைகளை குறிப்பிடுக. உற்பத்தி மற்றும் நுகர்வு. ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது உற்பத்தி துறை, நுகர்வுத்துறை, அரசு துறை. ஆன்சர் வந்து மேலே கூறப்பட்ட அனைத்தும். ஒரு பொருளாதார அமைப்பில் காணப்படுவது உற்பத்தி துறை, நுகர்வுத்துறை, அரசு துறை. எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? ஆன்சர் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம். எந்த பொருளாதார அமைப்பில் உற்பத்தி உரிமை தனியாருக்கு மட்டுமே உள்ளது? முதலாளித்துவ பொருளாதாரம். பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து சமதர்ம பொருளாதாரம். பகிர்வில் சமத்துவத்தை கடைபிடிக்கிற பொருளாதார அமைப்பு சமதர்ம பொருளாதாரம் ஆகும். முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர். முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆடம் ஸ்மித். முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து அமெரிக்கா. முதலாளித்துவத்தை பின்பற்றும் நாடு அமெரிக்கா ஆகும். சமதர்ம கொள்கையின் தந்தை எனப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான கொஷின். குரூப் 4 எக்ஸாம்லே கேட்டிருக்காங்க. கார்ல் மார்க்ஸ். சமதர்ம கொள்கையின் தந்தை வந்து கார்ல் மார்க்ஸ். தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து கலப்பு பொருளாதாரம். தனியார் மற்றும் அரசு சேர்ந்து பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபடும் பொருளாதார அமைப்பை குறிப்பிடும் பதம் கலப்பு பொருளாதாரமாகும். கலப்பு பொருளாதாரம்னா தனியார் துறை, அரசு துறை இரண்டுமே சேர்ந்து செயல்படுவதுதான் கலப்பு பொருளாதாரம். 67வது கொஷின். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து இருப்பு, ஸ்டாக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குவிந்த சரக்குகளின் அளவை குறிப்பிடும் பதம் இருப்பு ஆகும்.
கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலியை கண்டுபிடி. ஆன்சர் வந்து வருவாய். கீழ்கண்டவற்றுள் ஓட்ட மாறிலி எது அப்படின்னா வருவாய். 69வது கொஷின். இந்த ஓட்ட மாறிலி பாருங்கள். 68வது கொஷின். பண அளிப்பு, சொத்துக்கள், வெளிநாட்டு செலாவணி இருப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருப்பு மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு. வருவாய் அப்படின்றது ஓட்ட மாறிலிகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓட்ட மாறிலினா தேசிய வருவாய், ஏற்றுமதி இறக்குமதி, முதலீடு, உற்பத்தி, நுகர்வு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்ட மாறிலிக்கான எடுத்துக்காட்டு. ஸோ நெக்ஸ்ட் 69. இரு துறை மாதிரியில் உள்ள இரு துறைகளை குறிப்பிடுக. இரு துறை பார்த்திங்கன்னா குடும்பங்களும் நிறுவனங்களும், அதான் இரு துறை. 3 துறை 4 துறைன்னு நம்ம வந்து பார்த்தோம். இப்போ 3 துறைனா அரசு துறை சேரும். 4வது துறைனா அயல்நாட்டு வாணிகத்துறை வந்து சேரும். எழுபதாவது கொஷின், கடைசி கொஷின். திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது டேஸ் ஆகும். ஆன்சர் வந்து 4 துறை மாதிரி. திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தின் வட்ட ஓட்ட மாதிரி என்பது 4 துறை மாதிரி ஆகும். 4 துறை அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, அயல்நாட்டு வணிகத்துறை. ஸோ இதோட இந்த பேரியல் பொருளாதாரம் முடிஞ்சது. அடுத்த லெசனில் நம்ம வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.